ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ இந்த வருஷம் தீபாவளிக்கு என்ன படம் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனாக போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 படங்கள் யோசிச்சு வச்சிருக்காங்க. ஸோ 4-5 படங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து ஷுவராக கன்ஃபார்ம் பண்ணல, பட் சொல்லப்படுது. ஸோ இதன் வகையில் என்னென்ன படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்டிஆர் அவர்களுடைய அரசன் இந்த படத்தில் ஷூட்டிங் விறுவிறுப்பாக முடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ முடிஞ்சிருச்சு அப்படின்னா படத்தை வந்து தீபாவளி கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததா நம்ம கார்த்தி அவர்களுடைய மார்ஷல் படம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த படம் தீபாவளிக்கு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் ஒரு இடத்துல ஆஃபீஷியலாக சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த வகையில் இந்த படம் தீபாவளிக்கு வர மாதிரி ஒரு முடிவில் இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம சூர்யா அவர்களுடைய சூர்யா 47 இந்த படம் தீபாவளிக்கு வர மாதிரி தான் இருக்கு. ஸோ ஷூட்டிங்கிறது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. முடிஞ்சிருச்சு அப்படின்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தீபாவளிக்கு வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தீபாவளிக்கு வரதுக்கான ஒரு ஹிண்ட்டும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த 3 படங்கள் வருது. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு படம் வரப்போகுது. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் 2. ஸோ படத்தோட ஷூட்டிங் வந்து ரொம்பவே டிலே அப்படின்றனால எதுக்கு செப்டம்பர் அக்டோபர்னு போய்கிட்டே சொசைட்டா தீபாவளிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மூவி டீம் பிளான் பண்றதா சொல்லப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஜெயிலர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ ரீஷூட் அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேமியோஸ் அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு சில பேட்ச் ஒர்க் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஷூட்டிங்கிறது டிலே ஆகிறதுனால மூவி டிலே ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் தீபாவளிக்கு தான் வர மாதிரி பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒருவேளை ஜெயிலர் 2 தீபாவளிக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சூர்யா 47 மார்ஷல் ரெண்டுமே தள்ளி போகும். அண்ட் எல்லாத்தையும் தாண்டி அரசன் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேபி போனாதான் போவாங்க, இல்ல அப்படின்னா கிளாஷ் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் கிளாஷ் விட மாட்டாங்க, தள்ளி போக தான் வாய்ப்புகள் இருக்கு. பாப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஜெயிலர் 2 வரதுனால நிறைய படங்கள் தீபாவளிட்டு தள்ளி போகுது. ஸோ அப்படி ஜெயில லேட்டா வருது அப்படின்னா கண்டிப்பா எல்லா படத்தையும் தீபாவளியில இறக்கிடுவாங்க. ஸோ ஒரு பக்கம் திரும்பினா அந்த படம், ஒரு பக்கம் திரும்பினா இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு கமர்ஷியலா நிறைய படங்கள் பார்க்குற மாதிரி நல்லா ஒரு 3-4 படமும் தீபாவளிக்கு இருக்கும். ஸோ அந்த வகையில் ஜெயிலர் 2 டீம் என்ன பண்றாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீபாவளிக்கு எந்த படம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன் தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. செக் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு தேங்க்யூ.